ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேடெக் சோலாரோட மற்றொரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம். இது முள்ளங்குறிச்சி அப்படின்ற ஊருக்கு நியர்பை இருக்கக்கூடிய குளக்கமேடு அப்படின்ற லொக்கேஷனில் தான் நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சோலார் பேனலை நம்ம உயரமாக இருக்கக்கூடிய அந்த ரூப் டாப் இங்கேருந்து லாங்கில் தெரிது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம சோலார் பேனல் அமைச்சிருக்கிறோம். பட் ஆனால் கிணறு பார்த்தோம் அப்படின்னா மலையடி வாரத்தில் இருக்குது. அந்த அடிவார பகுதியில் ஒரு 2 கிணறு இருக்குது. 2 கிணறுமே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு 40 அடி 45 அடி அப்படின்ற மாதிரியான ஆழம் இருக்கிறதான கிணறு 2 கிணறு இருக்குது. இந்த கிணத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிறதான இந்த உயரமான பகுதிக்கு, அதாவது கிணறு 40 அடி ஆழம், அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 அடி உயரம் இருக்கிறதான உயரம் கொண்டு போய் டெலிவரி கொடுக்கக்கூடியதான வகையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை நம்ம இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல மோட்ரு 1 மோட்ரு 2 அப்படின்ற மாதிரி ஒரு 2 சேஞ்ச் ஓவர் பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது ஒரு 3 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா 2 மோட்டரை ரன் பண்ணுறதுக்கான சேஞ்ச் ஓவர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். அதாவது 2 வகையான கிணறு இருக்குல்ல, அந்த 2 கிணத்துக்குமே அந்த கிணத்துல உள்ள தண்ணி அல்லது இந்த கிணத்துல உள்ள தண்ணி அப்படின்ற மாதிரி பாசனத்துக்கு தண்ணியை மேலே உயரமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டை இந்த இடத்துல நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40 அடி கிணறு, 80 அடி உயரம், கிட்டத்தட்ட ஓவரால் ஒரு 120 அடி உயரம் இருக்கிறதான இடத்துக்கு டெலிவரி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். மலையடி வாரத்தில் இருந்து அங்கே இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதான இந்த இடங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல விவசாய பயிர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலை, அப்புறம் முள்ளங்கி, சோளம், தக்காளி, அப்புறம் பூவில் பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூ, இந்த மாதிரியான விவசாயம் தான் இந்த இடம் முழுசுமே இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. வழக்கம் போல் எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் பார்க்குறதான சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக பண்ண வேண்டியதான இந்த லைட்னிங் அரெஸ்டர் போஸ்ட்டு எங்களோட ப்ராஜெக்டில் காம்போவாக நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு, நல்ல ஹை எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரு, ஒரு 2.5 இன்ச்சு பீமு, ஒரு 6 to 7 ஃபீட்டு ஹைட்டு இருக்கக்கூடிய வகையில் இந்த இன்ஸ்டாலேஷனை இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதுமே நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எங்களோட சோலார் பம்ப் அண்ட் ட்ரைவுக்கு நம்ம 3 இயர் ரீப்ளஸ் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு டெலிவரிக்கான வாட்டர் அவுட்புட்டு, ஒரு 120 அடி உயரம் கொண்டு வந்து இந்த டெலிவரி கொடுக்குறதான இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். பொதுவாக சோலார் வாட்டர் பம்பை பொறுத்தளவில் நம்ம இடத்தோட லொக்கேஷனை போய் நேரடியாக பார்த்து அட்வான்ஸ் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம எங்ககிட்ட என்கொயரி வரும்போது நம்ம அவங்களுக்கு கொட்டேஷனோ இல்லை அதனோட எஸ்டிமேட்டோ டீட்டெயில்ஸோ நம்ம கொடுக்குறோம். அவங்க இடத்துல அந்த ப்ராஜெக்டை எங்கள் தரப்பில் அதை பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுற பட்சத்தில் அந்த சைட்டை ஒரு சர்வே பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பம்ப்பு, என்ன மாதிரி அவுட்புட்டு, அவங்களுக்கு என்ன ஹெச்பியால் அவங்களுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத எங்களோட சைட் சர்வே மூலமாக விளங்கிக்கிட்டு அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதுமே இது மாதிரி பார்த்திங்கன்னா மலையடி வாரங்களில் விவசாய நிலங்கள் வச்சுருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒன்று மழை நீரை நம்பி மட்டுமே விவசாயம் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய அளவில் அவங்களோட விவசாயம் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்காது. ஏதோ ஓரளவு அவங்களோட லேண்டு பார்த்தோன்னா ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏதோ 1 ஏக்கருக்கான விவசாயத்தை அவங்க அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதுவும் கூட நிறைய இடங்களை பொறுத்தளவில் ஆயில் இன்ஜின் பயன்படுத்துகிற முறை நிறையா இடங்களில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக ஒரு விவசாயத்தை உங்களோட இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டி துவையல தோட்டம் மாதிரி அடுக்கடுக்காக அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து லாங்கில் தெரிகிறதான அந்த வீடு வரைக்குமே இங்கே வர்ற அவுட்புட்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20 அடி ஓஸ் இருக்குது பார்த்திங்களா, பிளாக் ஓஸு, அதிலேருந்து
அங்கங்கே ஜாயின் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா அவ்வளோ லாங் கொண்டு போய் பயன்படுத்துகிறாங்க தண்ணியை. ஸோ இந்த இடத்துல ஒரு அந்த வாடிக்கையாளருக்கான எதிர்பார்ப்பு என்னவோ அதை இந்த இடத்துல நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டால் முழுமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களோட இடங்கள்லையும் இது மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குளக்கமேடு அப்படின்ற இடத்துல 40 அடி ஆழம் இருக்கிறதான 2 கிணத்துக்கு எங்களோட இந்த சோலார் 3 ஹெச்பிக்கான ஒரு செட்டப் மூலமாக 2 சேஞ்ச் ஓவர் ஆப்ஷன் கொடுத்து வாட்டர் டெலிவரியை உயரமாக கொண்டு போய் கொடுக்குறதான, அதாவது ஒரு 120 அடி உயரம் ஸ்லோப்பாக மேலே உயரமாக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம இந்த ப்ராஜெக்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இது மாதிரியாக உங்களோட இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.